சேலம் மாவட்டம் மண்பாண்ட தொழிலாளர் குலால சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை அறிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் பல்லாண்டு காலமாக மண்பாண்ட தொழிலாளருடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு காலகட்டங்களிலே கோரிக்கை மனுக்கள் மாநாட்டின் மூலமாகவும் அறப்போராட்டின் மூலமாகவும் பல்வேறு வழிகளிலே மாநில மத்திய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளை வைத்தோம். ஆனால் இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கம் நசுக்கப்படுகின்ற வகையிலே 44 சட்டத்தை மறைவு சட்டத்தை அமல்படுத்தி இன்றைக்கு ஒரு வாரியத்தின் கீழ் இயக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் உருவாகி பல்வேறு வகைகளை பிரிந்து இன்றைக்கு தொழில் செய்து வருவார்கள். மண்பாட்டில் தொழில் செய்பவர்கள் கூட இன்றைக்கு எல்லோருமே களிமண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டில்லை. களிமண்ணுக்கு அப்பால் செங்கல், சொருவோடு, பைப்பு போன்ற பொருள்கள், மளிகை கடைகள், கொத்தனார், சித்தாள், பெரியார், தையல் வேலை, ஏன் மீன் பிடிக்கின்ற வேலை, சலவை தொழில் போன்ற எல்லா துறைகளிலும் இந்த மண்பாட்டு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அரசு ஈவுத்தொகையை பிடித்து அதன் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். தமிழகத்திலே 40 லட்சம் மக்கள் வாழ்கின்ற தமிழகத்திற்கு எங்களுக்கு ஒரு சட்டமன்றத்திலே ஒரு இடம் தர இதுவரைக்கும் தயாராக இல்லை. கடந்த காமராஜருடைய ஆட்சி காலத்திலே இருந்தார்கள், சுப்பராஜா போன்ற தலைவர்கள் இருந்தார்கள், பவானியிலே நல்லுசாமி போன்றவர்கள் இருந்தார்கள், சென்னையிலே பக்கீர்சாமி போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு யாருமே சட்டமன்றத்திலே மண்பாட்டு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே தமிழகத்திலே இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் தமிழக தலைவர் கலைஞருக்கு பிறகும் ஒரு நல்லாட்சி புரிவதாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் சிரமமாக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். கல்வித்துறை, தொழிலாளர் துறை, வெளிநாடுகளில் இருந்து ஈர்த்து இந்தியாவிலே தொழில் வளத்தை பெருக்குகின்ற வகையிலே மத்திய மாநில அரசு போட்டி போட்டு இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற முதலீடுகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாம் உருவாக்கி வருகிறார்கள். தமிழகத்தில் எங்கு பார்த்தால் 4 வழி சாலைகள், மேம்பாலங்கள், வளர்ச்சி பணிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சி புரிகின்ற இன்றைய தமிழக முதல்வர் கல்வித்துறையிலே அவர்கள் சிறந்து விளங்கின மாநகராட்சியிலே படிக்கின்ற மாநில செல்வங்களுக்கெல்லாம் 4 வயது முடிந்து 5 வயது வரும்போது டாக்டர் கொடுப்பார். அந்த விழா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதன் பிறகு கலைஞருடைய ஆட்சி காலத்திலே மனிதனை உட்கார வைத்து மனிதன் இழுக்கின்ற அளவில் சைக்கிள் ரிக்ஷாவை ஒழித்தவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போன்றுதான் பெண்கள் சுய உதவி குழுவை தமிழ்நாடு பூராக உருவாக்கினார் கலைஞர் அவர்கள். அதனை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆக தமிழகத்திலே கூட்டணி கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, தனித்து நின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு உண்மையான உணர்வை பார்க்க முடிகிறது. காரணம், அடிமட்டத்தில் இருந்து இவர்கள் வளர்ந்த காரணத்தினாலே காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு இன்றைக்கு நல்ல ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் நலவாரியம் எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் எங்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. காரணம், எங்களுடைய மக்கள் தமிழகத்திலே பரவலாக 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் களிமண்ணை நம்பி வாழ்கின்ற மக்கள் ஒரு 4-5 லட்சம் மக்கள் தான் இருப்பார்கள். 90% மக்கள் மாற்றுத் தொழில், நான் ஏற்கனவே சொன்னதை போல் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, பெரியார் வேலை, கார்பெண்டர் வேலை, டைலர் வேலை,
மீனவர் வேலை എന്നിട്ട് எல்லா தொழிலிலும் இன்றைக்கு பண்பாட்டு தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பண்பாட்டு தொழிலாளர்களுடைய சமூகத்திற்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கைக்காகத்தான் தமிழ்நாடு பூராவிலும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். 41 மாவட்டங்களிலும் இன்றைக்கு இது போன்ற ஆங்காங்கு கோரிக்கைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலும் நாங்கள் கடந்த 25ஆம் தேதி ஜனவரி மாதம் பெரிய ஒரு மாநாடை நடத்தினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு தான் அந்த மாநாடு நடத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் மண்பாண்டு தொழில் செய்கின்ற குலால சமூக மக்களுக்கு ஓர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய மக்கள் தமிழகம் பூராவிலும் இது போன்ற ஒரு செய்தியை எல்லா இடங்களிலும் அவர்கள் வேண்டுகோளாக வைத்து அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் 11 கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு மண்பாண்டு தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண ரீதியாக 5000 ரூபாய் தருவார்கள். அதனை 10,000 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்கின்றோம். மண்பாட்டு தொழிலாளர்களுக்கு ஏற்ற களிமண்ணை எங்கு கிடைக்கின்றதோ அங்கே எடுத்துக்கொள்ள அவருக்கு அனுமதி வேண்டும். அதே போன்று மண்பாட்டு தொழிலாளர்கள் மண் சக்கரத்தால் செய்கின்றதை மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின்சக்கரம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே அரசிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு சதவிகித உரிமையை எங்களை நிலைத்து வழங்கக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற 11 கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எதிர்கால சந்ததியினர்கள் இன்றைக்கு மண்பாண்டங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். உலோகப் பொருள் வரவினால் இன்றைக்கு பல்வேறு மனிதர்கள் 70, 80, 60 வயதிலே முதியவராக ஆகிவிடுவார்கள். காரணம் உலோகப் பொருள்கள். ஆதி காலத்தில் அப்படி அல்ல. ஆதி காலத்தில் தோன்றியவன் குலால் என்றால் ஆதி காலத்தில் தோன்றிய மக்கள் பச்சை இலைகளையும் காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட்டார்கள். பிறகு சூரிய ஒளியை வைத்து சுட்டு சாப்பிட்டார்கள். அதன் பிறகு சிக்குமுக்கு கல் கண்டுபிடிச்சி அதில் சுட்டு சாப்பிட்டார்கள். ஆனால் சுவையான உணவை செய்வதற்கு ஒரு பண்பாட்டு தொழிலாளி ஏற்பட்டிருக்கின்றான். அவன்தான் முதலில் சட்டிப்பானை செய்து கொடுத்து அதில் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எல்லாம் கலவையாக்கி சமைத்து சுவைத்து சாப்பிட பழகி கொண்டான். அப்படிப்பட்ட குயவன் நாட்டிற்காக உழைத்தான். அதன் பிறகுதான் மீனவன், விவசாயி, சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி என்று தொழில் ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிந்தார்கள். ஆக எல்லாம் ஒன்றே குல ஒருடே தேவன் என்ற அடிப்படையில் தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக புதைந்து போயிருக்கின்ற பூமியின் கீழே 20 அடி 30 அடி கீழே இருக்கின்ற மண்ணை தோண்டி பார்க்கின்ற போது எல்லாம் மண் ஓடுகள் தான் கிடைக்கின்றது. மண்ணால் செய்யப்பட்ட ஓடுகள், மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், யானைகள், விநாயகர் சிலை, சரஸ்வதி சிலை போன்ற தெய்வ திருவிழால் கேட்கின்றார்கள். ஆக எங்களை இது போன்ற பழமை வாய்ந்த தொழிலாளர்களுக்கு உரிய வாய்ப்பு நாங்கள் கேட்பதெல்லாம் வேறொன்றுமில்லை. ஆட்சியிலே அதிகாரத்திலே பெரிய பங்கு வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லை. ஆகவே தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்திலே நாங்கள் போட்டி போடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகத்தான் கடந்த 30 ஆண்டு காலமாக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு பக்கம் நான் பிறவி காங்கிரஸ்காரராக இருந்தாலும் ஒரு பக்கம் காமராஜரும் இந்திரா காந்தி இருப்பார்கள் படம், ஒரு பக்கம் அண்ணாதுரையும் ஸ்டாலின் இருப்பார்கள். அந்த படத்தை வைத்து நாங்கள் தமிழ்நாடு பூராவும் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். கடந்த 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். அந்த ஆதரவை காட்டிய எங்களுக்கு ஒரு சீட் அவர்கள் ஈஸியாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தருவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.